ஐயோ நான் வேற கருப்பா இருக்கனே. சரி ஃபில்டர் போட்டுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹோம் டூர் தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் டைம்ஸ் வித் கலாட்டா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஏய், காலையில பல்லு கூட விளக்காம லேப்டாப் நோண்டிட்டு இருக்கியா? இப்ப அதுதான் வந்து சோறு போட போகுது. உன் தம்பியை பாடுறான், விடிய விடிய படிச்சுட்டு இப்பதான் தூங்குறான். எனக்கும் வந்து சேர்ந்துருக்கு பாரு. விடிய விடிய படிச்சானா? ஒருவேளை திருந்திட்டானோ? ஹாய். ஹாய்டா. என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் இருக்கேன். சாப்பிட்டியா? இன்னும் இல்லை, இனிமேல் தான் சாப்பிடணும். ஏன் வீட்டுல சமைக்கலையா? அப்படின்னு இல்லை, பொறுமையா சாப்பிட்டுக்கலாம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் எந்திரிக்கல. அவன் கண்டிப்பா திருந்திருக்க மாட்டான். ஏதோ தில்லுமுள்ளு பண்றான். ஒருவேளை திருந்திருப்பானோ? திருந்திருப்பான். நம்ம தம்பி நம்ம நம்பாம வேற யார் நம்புவான்? திருந்திருப்பான். ஒருவேளை அவன் படிக்காம வேற ஏதோ பண்ணிட்டு இருந்தா சம்திங் ராங். அதுக்குன்னு விடிவா படிக்கிறான். படிக்கிற பையனை சந்தேகப்படக்கூடாது. அது என் தம்பியாச்சே, அவன் கண்டிப்பா படிப்பான். நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டா. சொல்லு. இந்த வீட்டுல ஒண்ணு தண்டத்துக்குன்னு இருக்குது பாரு. ஒரு வேலை செய்ய மாட்டேங்குது, எல்லாம் நானே செய்ய வேண்டியது. துணி துவைக்கிறதுல இருந்து சமைக்கிறதுல இருந்து பெட்ஷீட் மடிக்கிற வரையும். அவனை ஏன்டா எழுப்பிடுற? ஏதோ சத்தம் கேக்குதுன்னு பாக்கலான்னு பார்த்தம்பா. ஒரட்ட சத்தமா இருக்கும்டா. லேடிஸ் வாய்ஸ்லயுமா இவன் குரட்ட விடுவான்? இவன் எனக்கு ஒரு அண்ணன் இல்ல, ஏமன். டேய் இங்க பாரு, அவன் குரட்ட பயங்கரமா விடுவான். அவனை எழுப்பிவிட்டா அப்புறம் நீயும் குரட்ட பயங்கரமா தான் விடுவான். பரவாயில்ல, எழுப்பிட்டுக்குப்பா. வேணாம், இவன் குரட்டையே தாங்க முடியல. இதுல நான் வேற குரட்ட விட்டோன்னா கால் பிஞ்சிட்டு போயிடும். ஒரு நாளைக்கு 7 ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கான். இவனா துவைக்கிறான். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பிடிச்ச வேலையே இருக்காதா? தூங்குறான். நானும் கொஞ்ச நேரத்துல தப்பா நினைச்சிட்டேன். டேய் நீ இன்னும் பல்ல வளர்க்கலையா? ஏன்டா என் உசுர வாங்குற? போடா போ, காலையிலேயே வேலையை பாரு. ஐ லவ் யூடா. உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டா. இதுக்கு முன்னாடி சொன்னேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்றேன். ஐ லவ் யூடா. சரிடா, பார்த்து பத்திரமா இரு. உனக்கு நான் அப்புறமா மெசேஜ் போடுறேன். இனிமேல் நான் இங்க நல்லா இருப்பேன். என்னமோ உங்க பையன் விடிய படிக்கிறான்னு சொன்னீங்க. இப்ப பாத்தீங்களா, இப்படிதான் ஊர்ல இருக்க பசங்களும் பொண்ணுங்களும் ரூம்ல கதவை சாத்திட்டு படிக்கிறேன்னு பேர்ல இன்ஸ்டால லவ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு கதவை ஓபன் பண்ணா, ஏன்னா நிம்மதியா கூட படிக்க விட மாட்டீங்களா அப்படின்னு ஒரு பொய் மேல பொய் சொல்லிட்டு நம்மள ஏமாத்திட்டு அவன் ஆள் கூட சாட் பண்ணிட்டு இருக்கான். போனை குடுறா. போனையே பிளாக் பண்ணிருப்பா. அந்த பொண்ணு போட்டோ இருக்கா? ஏப்பா போட்டோ பார்த்து காரிக்கு இது துப்பு போறியா? துப்பு இருப்பா, துப்பு இரு. அப்பயாச்சும் அறுவருதான் பாப்பேன் உனக்கு. போன்ல வால்பேப்பர் டிபியாவதான்ப்பா. பாத்தியாப்பா, நேத்து வரைக்கும் உங்க போட்டோ இருந்துச்சு, இப்ப அந்த பொண்ணு போட்டோ இருக்கு. நாளைக்கு மட்டும் கல்யாணம் ஆச்சு, கண்டிப்பா தண்ணி கொடுத்துருந்தான். கண்டிப்பா தண்ணி கொடுத்துருந்தான். கூட்டு குடும்பம்லாம் வாழ முடியாது, கண்டிப்பா தண்ணி கூட கொடுத்துட்டு போயிருவான். இதோ என் மருமக. ஆமாப்பா. ஜோடி பொருத்தம் அமோகமா இருக்குதுடா உங்க 2 பேத்துக்கும். என்னப்பா அவனை திட்டுவேன்னு பார்த்தா ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குதுன்னு இருக்க நீ. இப்ப லவ் பண்ணாம அவன் எப்ப லவ் பண்ணுவான்? நீ லவ் பண்றான். அப்ப நானும் இது லவ்வுக்கு இதுன்னு வீட்டு பக்கம் வந்தா விளக்கமாறு பிஞ்சிரும். அவன் படிச்சிருக்கான், நல்ல வேலைக்கு போயிட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்துப்பான். நீ ஏதாச்சும் பண்ணு, அப்ப இருக்கிற உனக்கு. எனக்கு ஒரு நோய் அவனுக்கு ஒரு நோயமா? எல்லாத்தையும் வீட்லயும் பெரிய பையனை கொஞ்சறாங்களோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா சின்ன பையனை தான் கொஞ்சறாங்க. போன நோண்டி நோண்டி பைத்தியமா சுத்துறான். வீட்டுல இவர் தொல்லை, இன்ஸ்டாகிராம்ல இவன் தொல்லை. இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா இவன் தான் ஏன் வரான்? மாட்டிருக்கமே, உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவே. ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டு வரணும்னா 2 வழி தான் இருக்கு. ஒன்று மெயின் கேட் வழியா வரலாம், இல்லைன்னா மெத்தையில இருந்து வரலாம். நான் இப்போ இருக்கிறது ஆல். நம்ம இப்போ கிச்சனுக்குள்ள போகலாம். எங்கள் அம்மா வேற திட்டுவாங்களான்னு தெரில, நான் காலையில் சாப்பிடல. வாங்க நம்ம போகலாம். உங்களுக்காக தான் போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வத்தல் காய் போடலாம், ஏன் கருவாடு போட காய் போடலாம். ஆனால் வயிறு காய் போடக்கூடாது.
நான் சாப்பிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிறேன். அப்பா நினச்சிக்காதீங்க. பாய். அடடா வீடியோ என்னமா அருமையா இருக்கு. என்ன ரொம்ப வெறுப்பேத்துறானே. எனக்கு ஒரு பொண்ணு கூட மாட்ட மாட்டேங்குது. அவன் மார்கழி மாசம் குளிர் காலத்துல பிறந்தான், செவச்சவன்னு இருக்கான். நான் சித்திரை மாசம் வெயில் காலத்துல பிறந்தேன், கருன்னு இருக்கான். கருப்பா பிறந்தது ஏன் தப்பா? நம்மள ஒரு பொண்ணு கூட லவ் பண்ண மாட்டேங்குது. உங்க ஏடா சத்தம்? ஒண்ணு இல்லப்பா. நமக்கு ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணிருக்கு, அதுக்குள்ள கடவுள் கேட்டுருச்சோ? வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எப்படி போனவே தெரியலையே. அதான் போன் இருக்குல்ல. ஒண்ணு மெயின் கேட் வழியா வரலாம், இல்லைன்னா மெத்தையில இருந்து வரலாம். இப்படிதான் போகணுமா? சரி சரி. நான் இருந்தா தானே உழைக்கும், நான் இல்லைன்னா The next day. வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் போட்டு காசு சம்பாதிக்கலான்னு பார்த்தா கடைசியில் அந்த வீடியோவே எனக்கு வினையாயிருச்சு. அந்த அளவுக்கு தூங்குற எப்படிடா கரெக்டாக சொல்றாரு? நான் தூங்கும்போது இடி இடிச்சேன்னு எந்திரிக்க மாட்டேன், அந்த அளவுக்கு தூங்குவேன். இதுக்கெல்லாமா போய் எந்திரிக்க போறேன்? இந்த மாதிரி ஊருக்கு 4 பேர் வீடியோ போட்டா போதும், நம்ம தொழில் அமோகமா போகும். வேற யாராவது வீடியோ போட்டுருக்காங்களான்னு பார்ப்போம். கட்டிக்கிறேன்னாச்சும் சொல்லு, மாமா விட்டுறேன். எல்லாம் காலையில எந்திரிச்சாங்கன்னா அவங்க அப்பா அம்மா முகத்துல முழிப்பாங்க. ஆனா நானு லேப்டாப் ஓப்பன் பண்ண இவன் முகத்துல தான் ஏன் முழிக்கிறேனே. செல்லக்குட்டி, டேய் நைட்டு ஃபுல்லாக தான் தூங்க விடாமல் ஃபோன் பேசிகிட்டு இருந்தோம். காலையிலையும் மாடா. டேய் 2 பேரும் ஒரு நிமிஷம் நில்லுங்கடா. உங்க 2 பேர்த்தோட போன் தாங்க. சாப்பிட்டியாடா? இப்பதான் சாப்பிட்டேன். சரி, அப்புறமா மெசேஜ் பண்றேன். ஒரு நிமிஷம் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃப்ளைங் கிஸ். போடா. ஒண்ணே ப்ளீஸ் ஒண்ணே தான் ப்ளீஸ். வெக்கமா இருக்குதுடா. ஃப்ளைங் கிஸ் தானே, நேர்லயே கேட்டேன். சரி. போதுமா? பழிக்கு பழி வாங்கணும். அவன் லவ் பண்ணாம இருந்தேன்ன, நம்ம லவ் பண்ண வெப்பம். உண்மை தெரிஞ்சா அலற போறான். அப்போ அந்த திவ்யா பொண்ணுங்கிறது நான் தான். எப்படி லேடி சைஸ் பக்காவா இருந்துச்சா? அப்ப இவ்வளவு நாள் நான் ஒன்னதான் லவ் பண்ணனா? போட்டோவை பார்த்து ஏமாந்துட்டானே. எப்ப அடிச்சாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாச்சு. அடுத்த வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதுதான். ஆமா, என்னால உனக்கு பிரேக்கப் ஆச்சு இல்ல? அதுக்கப்புறம் லவ்வுக்கு இது ஏதாச்சும்? பொண்ணுன்னு பேர்ல ஒரு பையன் என்ன லவ் பண்ணிட்டு இருந்தான். கண்டிப்பா இவன் நம்மளே தான் சொல்லுவான். என்ன 22 பொண்ணுங்க ஃபாலோ பண்றாங்க. 22 பொண்ணா? எப்பறா? இன்ஸ்டாகிராம்ல. ஹலோ, ஏன்டா ஃபோன் பண்ணியிருந்த? நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா? மீட் பண்ணலாமே. ஷார்ப்பா 10 o'clock. சரி. The next day. சந்தோஷ், சத்தம் மட்டும் கேக்குது, ஆளை காணோம். நீங்க நான் சத்யாவோட பாட்டி தானே நீங்க? ஆமா, எங்க சத்யா? நான் தான் சத்யா. ஒரு தடவை பேசுங்க. நான் தான் சத்யா. ஒரே ஒரு தடவை பேசுங்க. நான் தான் சத்யா. இன்னும் ஒரே ஒரு தடவை பேசுங்க. நான் தான் சத்யா. ஐயோ, எனக்கு வெக்கமா வருதே. போடா. நான் லவ் பண்ணது போய் கிளவியா? இல்ல நீங்க ஏதோ வாய்ஸ் மிமிக்ரி பண்றீங்க. எங்க என் சத்யா? டேய், நான் தான்டா சத்யா. நீ தான்டா கரெக்டா 10 மணிக்கு வர சொன்ன. ஆனா டிபி போட்டோல வேற மாதிரி இருந்துச்சு.
அதான் கொஞ்சமா ஃபில்டர் போட்டேன். ஏய், நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். ஆமா, நம்ம கல்யாணம் மேட்ரு வீட்டில் சொல்லிட்டியா நீ? கல்யாணமா? ஆளபுர சாமி. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லாம பக்கத்துல பெல் பட்டன் அதை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தேடி வரும். சந்திப்போம்.